பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணுங்க. ஆமாங்க, அந்த அதிகாரத்துல முழுமையா சொல்லப்பட்டிருக்கிறோம். நிறைய ஆசீர்வாதமான காரியங்கள் அங்க இருக்கு. உன் கூடை, உன் மாப்பை செய்கிற தொட்டி, என்னெல்லாம் உன் போகை வருகை எல்லாவற்றையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் இந்த வார்த்தையை சொல்ல, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் எல்லா காரியங்களிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் தாங்க நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே நமக்கு வருகிறதுங்க. ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகுங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணுங்க. இதுல ஒரு மனுஷன் இருந்தாருங்க, ஈசாக்கு. இந்த ஈசாக்கு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை இல்லையா? பல வருடங்கள் கழித்து ஒரு மலடியா இருந்த ஒரு தாயாருக்கு பிறந்த ஒரு பிள்ளை. வயதான காலத்துல முடியாதுன்ற சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பிறந்த ஒரு பிள்ளை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அவர் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிள்ளைங்க. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு எதுவுமே இல்லாத போது, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத போது, முதிர் வயதுல 75 வயதுல கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ நிச்சயமா ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிச்சான். நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம் அந்த விசுவாசிச்சான். அந்த விசுவாசத்து நிமித்தம் பிறந்த பிள்ளைதாங்க இந்த ஈசாக்கு. ரொம்ப அழகா வளர்க்கப்பட்டாரு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தாரு. நிறைய டெஸ்ட் எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்து அதன் பிறகு அவருடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தினாருங்க. அந்த ஈசாக்கு உடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்னன்னா, ஈசாக்கு அபிமெலேக்குன்ற ஒரு மனுஷனுடைய அந்த ஊருக்கு போறாரு. அங்க போய் எல்லாரும் அந்த ஈசாக்குக்கு அகெயின்ஸ்டா இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்து அவன் அந்த இடத்துல போய் விதை விதைக்கிறாங்க. அங்க எல்லாரும் வாக்குவாதம் பண்றாங்க. எல்லாருமே அவரை ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவன் நம்பிக்கையோட அந்த இடத்துல விதையை விதைக்கிறாங்க. கர்த்தர் பாருங்களேன், அந்த வருடத்திலேயே அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை செய்றாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த காரியங்கள் கட்டளைகள் எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருக்கணுங்க. பாருங்க, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில அதுதாங்க. இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா ஈசாக்குடைய நம்பிக்கை தாங்க. ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைச்ச உடனே அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோன்னு யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு பாருன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் வந்து ஈசாக்கு முன்னாடி சரண்டர் ஆகுறது நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எந்த இடத்துல வாக்குவாதம் இருக்கோ, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, எந்த இடத்துல தடைகள் வருதோ அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. அதை நீங்க விசுவாசிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நினைக்கிறீங்களா, ஏன் எது எடுத்தாலுமே எனக்கு தடையாகுது, ஏன் எல்லா சூழ்நிலையுமே எனக்கு சாதகமாவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாவற்றையும் தோல்விக்கு நம்ம இந்த உலகத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, தோல்விதான் வெற்றியோட முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்முடைய தோல்விகள், நம்முடைய தடைகள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் என்றதை நீங்க முதல்ல விசுவாசிக்கோங்க. ஆமாங்க, நீங்க இந்த விசுவாசிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்யற வேலையில ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்கள்ல எல்லா ஆசீர்வாதங்களும் செய்யற தொட்டி எல்லா தேவைகளையும் அற்புதமா சந்தித்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த வருஷத்துல ஆசீர்வதிப்பாருங்க. இழந்த எல்லா நன்மைகளையும் நீங்க இரட்டிப்பா இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.